கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபியில் நான் நிறைய பிளேயர்ஸை பற்றி பேசிட்டேன். இருந்தாலும் நிறைய பேர் ஃபில் சால்ட்டை பற்றி பேச சொல்லியிருந்தீங்க. ஏன்னா அவரை பற்றி இண்டிவிஜுவல் வீடியோ நான் இது வரைக்கும் போடல. லியம் லிவிங்ஸ்டன் பற்றி பேசணும், மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் பற்றி பேசணும், மற்ற பவுலர்ஸ் பற்றி பேசணும். ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனர் அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுட்டோம். ஆனால் ஆர்சிபியில் அவர் மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாரா? லைக் ஒரு ஓப்பனிங் பொசிஷன் இது வரைக்கும் ஆர்சிபிக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, கிறிஸ் கெயில் பொறுத்த வரைக்கும் அதிரடியாக ஆடினாலும் அவர்கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருந்ததுங்க. ஸோ அதை தொடர்ந்து ஃபேஃப் டு பிளஸி வந்ததுக்கப்புறம் அவர்கிட்டயும் கன்சிஸ்டன்சி பயங்கரமா இருந்தது. ஆனா போன தடவை மட்டும் பயங்கரமா அடி வாங்கிட்டாரு கொஞ்சம் மிடில். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு போட்டுச்சாரு, அதுல மாற்றம் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட பேட்ஸ்மேன்கள் வந்த வரிசையில ஸோ அங்க ஃபில் சால்ட்டை கொண்டு போய் நிறுத்துறது சரியான விஷயமா? ஸோ அவருக்கு பதிலாக தான் நமக்கு தேவ்தத் படிக்கல் இருக்காரு, அவரை தானே இறக்கணுங்கிற மாதிரி அவ்வளோ கேள்விகள் வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் பதில இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அது அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவ்தத் படிக்கல் ஓப்பனிங் இறங்கிட்டு இருந்த காலம் உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. ஆர்சிபிக்கு செம்மையா ரன் அடிச்சு கொடுத்தாருங்க, அதில் மாற்றமே கிடையாது. செம்மையான ஒரு பிளேயராக இருந்தார். ஆர்சிபியோட ஃபியூச்சர் அடுத்து ஒரு 10 வருஷங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் எங்க சொதப்புவாங்க தெரியுமா? ஐபிஎல்ல சொதப்புறாங்களோ இல்லையோ ஆக்ஷன்லயே சொதப்பிடுவாங்க. ஸோ மறுபடியும் படிக்கலை வெளியில விட்டாங்க. அதே தடவை யூசிச் சாகலையும் வெளியில விட்டாங்க. ஸோ அங்கேயே முடிஞ்சு போச்சுங்க கதை. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பனிங் அப்படிங்கிறத பிரச்சனை இருந்துச்சு. இன்கேஸ் வந்துட்டு அந்த இடத்துல ஃபேஃப் டு பிளஸி வந்திருந்தாலும் ஸோ இன்னொரு இந்தியன் பிளேயர் இருந்தா ஃபாரினரையும் மிச்சம் வச்சிருக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. தேவ்தத் படிக்கல நல்லா ஹையா தூக்கி விட்டுட்டு நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது வெளியில துரத்தி விட்டுட்டாங்க அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. மறுபடியும் தேவ்தத் படிக்கல் உள்ள வந்திருக்காரு. ஸோ நிறைய பேர் அவர் தான் ஓப்பனிங் ஆடணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனை வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்கு விராட் அண்ட் படிக்கல் ஓப்பன் பண்ணா உண்மையாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ படிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்ல கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா 5th and 6th டவுன் அவர் இறங்கக்கூடிய பொசிஷன் கிடையாது. இருந்தாலும் அந்த இடத்துல இறக்கி விட்டாலும் ஒரு சில மேட்சஸ் ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் கொடுத்தா செம்மையா ஆடுவார். ருத்ராஜ் கைக்வாட் அவருடைய டீம்மேட்டை பயங்கரமா புகழ்ந்த ஒரு பிளேயருங்க. ரஜத் பட்டிதர், அது மட்டும் இல்லாம ருத்ராஜ் கைக்வாட், அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா தேவ்தத் படிக்கல், இவங்க எல்லாமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டைக தான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது 2020 அந்த கோவிட் முடிஞ்ச காலகட்டத்தில் பீக் லெவல் இருந்தது. இருந்தாலும் படிக்கல் வெளியில போனதுனால ஆர்சிபிக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. இந்த தடவை அவர் உள்ள வந்துட்டாரு. இப்போ ஃபுல் சால்ட்டா இல்ல ரொம்ப முக்கியமா இந்த தடவை தேவ்தத் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. லைக் ஒரு ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் அடிச்சா அடிப்பாரு, அவர்கிட்ட இந்த கன்சிஸ்டன்சி இருக்குமா அப்படிங்கிறத கேள்வி. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பெஸ்ட் இன்னிங்ஸ் எல்லாம் ஆடி இருந்தாலுமே கன்சிஸ்டன்சி நிறைய தடவை மிஸ் ஆயிருக்கு. லைக் ஒரு கேகேஆர்லயே பார்த்துருப்பீங்க, அவுட் ஆனா 0ல போயிடுவாரு, இல்லைன்னா தடால் புடால் ஆடுவாரு. ஸோ இருந்தாலும் நமக்கு தேவை அந்த கன்சிஸ்டன்சி. இதை ஃபேஃப் டு பிளஸி வச்சுட்டு இருந்தாரு போன வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா போன வருஷம் அவரே கொஞ்சம் கைவிட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரி ஓகே, ஃபைனலாக டாபிக் உள்ள வருவோம். இப்போ 2 பேர்ல யாரை இந்த இடத்துல ஃபிட் பண்றது? நிறைய பேர் வந்துட்டு ஓட் ஃபில் சால்ட்டுக்கு பண்றீங்க, அவர் ஒரு தடால் புடால் அடிக்கக்கூடிய ஃபாரின் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால. ஸோ சில பேர் வந்துட்டு கன்சிஸ்டன்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு தேவ்தத் படிக்கலுக்கு பண்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யார் பெஸ்ட் அப்படின்னா 2 பேருமே பெஸ்ட் தான். ஆனா ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோல நான் பேசின மாதிரி ஹோம் கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தேவை வந்துட்டு தடால் புடால்னு அடிக்கிறது தாங்க. ஏன்னா இந்த தடவை நம்ம பார்க்க வேண்டியது ஃபில் சால்ட்டையோ இல்லைன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய தேவ்தத் படிக்கலையோ கிடையாது, விராட் கோலியை தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா 2 பேர்ல யார் ஓப்பனிங் இறங்கினாலும் கூட சப்போர்ட்டுக்கு விராட் தான் இருக்க போறாரு. விராட் என்ன பண்ண போறாரு? தடால் புடால்னா அடிக்க போறது கிடையாது. அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி 3 விக்கெட் போனாலும் மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணுங்கிற மாதிரி தான் விராட் பார்க்க போறாரு. சான்ஸ் கிடைச்சா வந்துட்டு அடிக்க போறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு பிளேயர் உங்களுக்கு இருக்கும்போது கூட சப்போர்ட்டுக்கு அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் வேணும். ஸோ அந்த சமயத்தில் அவர் கோ வித் ஃபில் சால்ட். ஸோ ஃபில் சால்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஆர்சிபியும் அதை தாங்க பார்க்குறாங்க. 0 ரன்னுக்கு நீ அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச் எங்களுக்கு அடிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ அவருடைய குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம். லைக் ரோஹித் சர்மா ஒரு ஆங்கரிங் ரோல் பண்ணியிருந்தாரு வேர்ல்ட் கப் டைம்லலாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரால் முடிஞ்ச அந்த குயிக் 50 அப்படிங்கிற அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ ஐ மீன் ஒரு 45 46 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 25 பால் பிடிச்சி ஒரு 22 பால் பிடிச்சி. இதே ஆங்கரிங் ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் புஷ் பண்ணி கொடுத்துட்டீங்க, பவர் பிளேக்குள்ள நீங்க வந்துட்டு ஒரு விக்கெட் விட்டுருந்தாலுமே 60+ போயிட்டீங்க அப்படின்னா கூட ஸோ அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்காது. ஓவருக்கு 10 ரன்ஸ் அடிச்சா கூட அதுக்கப்புறம் 200+ அப்படிங்கிற மாதிரி நீங்க ஈஸியா போயிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் பூஸ்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் கொடுத்தாங்கணும். ஸோ அந்த சமயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா ஃபில் சால்ட் தான் வேணும். ஆனா மற்ற டீம்ல எல்லாம் அப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம்.
ஐ மீன் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரியான ஒரு டீம்லலாம். ஆனா, அவங்களுடைய ஹோம் கண்டிஷன் வேறங்க. ருத்ராஜோ இல்லன்னா டெவான் கான்வே 2 பேருமே அட்டாக் பண்ணி தான் ஆடணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் பவர் பிளேக்குள்ள 40 ரன் நோ லாஸ்ன்னு போனாலும் சரி, 40 ரன்னுக்கு 2 விக்கெட் போனாலும் சரி, அவங்களுடைய மிடில் ஆர்டர் ஓரளவுக்கு புஷ் பண்ணி 180 போட்டா கூட சேப்பாக்ல வின்னிங் ஸ்கோர் தான். அதுல மாற்றம் கிடையாது. ஆனா, இந்த பக்கம் ரொம்ப முக்கியமா சின்னசுவாமில அப்படி கிடையாது. ஒருத்தர் பூஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ, அதனால என்ன பொறுத்தவரைக்கும் ஃபில் சால்ட் ஆடணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரெடிக்ஷன். இருந்தாலும் அவர் தொடர்ந்து 5 மேட்ச் 6 மேட்ச் பக்கம் ஃபெயிலியர் ஆகுறாரு. பெருசா வந்துட்டு ஸ்கோர்ஸ் வரல அப்படின்னா, கண்டிப்பா அவர டிராப் பண்ணிட்டு ஒரு ஃபாரின் பவுலர் எடுத்துட்டு தேவ்தத் படிக்கலுக்கு அந்த மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் 6 மேட்ச் ஓப்பனிங் பொசிஷன் குடுக்கலாம். ஸோ ஓவராலா இதுதான் என்னுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவ்தத் படிக்கலா? ஃபில் சால்ட்டா? யாரு ஓப்பனர்? ரொம்ப முக்கியமா உங்களுடைய பிரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.